ஹலோ, வணக்கம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சி லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோம். சி அப்படின்றது என்ன? அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை வந்து 1972 AT&T பெல்ஸ் லேப் அப்படின்ற கம்பெனியில் யூஎஸ்ஏல டெனிஸ் ரிச்சி அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்ச அந்த லாங்குவேஜுக்கு பேர் தான் சி. இப்போ சி லாங்குவேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. மற்ற லாங்குவேஜ்லாம் வந்துச்சு, கொஞ்ச நாள் இருந்துச்சு, இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் சி லாங்குவேஜ் வந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும், அதுக்கப்புறம் 72 வந்துச்சு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் வந்திருக்கு. அப்படி இருந்தும் அதோட பவர் குறையாமல் இன்னமும் பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ் தான் இருந்துகிட்ருக்கு. அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் நம்ம கண்டிப்பாக அவசியமாக கற்றுக்கணும். சரி, இப்போ சி லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணுவோம். எந்த ஒரு லாங்குவேஜ்னாலும் அதுக்கு பேசிக் அதோட கேரக்டர் செட்டுன்றது எழுத்துக்கள். இப்போ நம்ம எந்த தமிழ் லாங்குவேஜ் எடுத்துக்குவோம், இங்கிலீஷ் எடுத்துக்குவோம், எல்லாத்துலேயும் ஒரு எழுத்துக்கள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த லாங்குவேஜ் இருக்குது. அந்த மாதிரி சி லாங்குவேஜுக்கும் ஒரு சில கேரக்டர் செட் இருக்குது. இந்த கேரக்டர் செட் என்ன அப்படின்னா, அது வந்து எப்படி வந்து அல்ஃபபெட்ஸ், டிஜிட்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அல்ஃபபெட்ஸ், ஓகேவா? ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். இப்போ இந்த அல்ஃபபெட்ஸ் அப்படின்றது என்னென்னா, அது A to Z கேபிட்டல் லெட்டராகவோ இல்லை A to Z ஸ்மால் லெட்டராகவோ இருக்கலாம். இதுதான் வந்து அல்ஃபபெட்ஸ். டிஜிட்ஸ் அப்படின்றது என்னென்னா 0 to 9, இதான் வந்து டிஜிட்ஸ். ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அப்படின்றது என்னென்னா, நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. டில்ட் சிம்பிள், சிங்கிள் கோட், டபுள் கோட், exclamatory symbol, at symbol, hash, dollar, percent, cap, ampersand, asterisk, open parenthesis, close parenthesis, open brace, close brace, open bracket, close bracket, question mark, slash. இப்படி இந்த இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பேசிக் கேரக்டர் செட். அப்புறம் அதில் கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள்ஸ், கீவேர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த கீவேர்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த கீவேர்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கும், அது வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் கீவேர்ட்ஸ். அது வந்து ஒரு சில பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும். அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமில் எழுதக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்மளோட ஓன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும், அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, அது வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுப்போம் இல்லையா, 5, 10 அப்படின்னு. அந்த வேல்யூவோட வேல்யூ அது 5ன்னா அது எப்போவுமே அதோட வேல்யூ வந்து 5 தான். 10னா எப்போவுமே அதோட வேல்யூ 10 தான். அதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பையோட வேல்யூ என்ன? எப்பவுமே 22/7 தான் பையோட வேல்யூ. இது வந்து என்றைக்குமே மாறாது. இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நான் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதில் வேல்யூ எப்போவுமே மாறாது, அதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட். இன்னும் சொல்லப்போனால் அந்த வேல்யூவாகவே வச்சுக்கிறதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட். அடுத்து வேரியபிள்ஸ் அப்படின்றது என்னென்னா, அதோட வேல்யூ ப்ரோக்ராம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அப்படியேவும் இருக்கலாம், இல்லை நடுவில் ஏதாவது மாறலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எடுத்துப்போம்.
சம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து சம்மோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு இருக்கு. இப்போ 0 இருக்குது. அதே சமயம் a equal to 5, b equal to 10 அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், sum equal to a plus b அப்படின்னு கொடுப்போம். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா a plus b எவ்வளோ 15. அப்போ வந்து சம்மோட வேல்யூ 5 plus 10 அதாவது 15 ஆகிடும். இப்போ என்னாச்சு, சம்மோட வேல்யூ முதல்ல 0 இருந்துச்சு, அப்புறம் இப்போ 15 ஆகிடுச்சு. ஸோ சம்ன்றதோட வேல்யூ மாறுது இல்லையா? இதுதான் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து சி கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கான்ஸ்டன்ட்ஸில் 2 டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரைமரி கான்ஸ்டன்ட்ஸ், ரெண்டாவது செகண்டரி கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா? இந்த ப்ரைமரி கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னா, அதை வந்து இன்டிஜர் கான்ஸ்டன்ட், ரியல் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஒரு இன்டிஜர் நம்பரோ இல்லை ஒரு ரியல் நம்பர், அதாவது ஃப்ளோட்டிங் வேல்யூவோ இல்லை ஒரு கேரக்டரோ இருந்துச்சுன்னா அதை வந்து இன்டிஜர் கான்ஸ்டன்ட், ரியல் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி கான்ஸ்டன்ட் அப்படின்றது என்னென்னா, அரே, பாயிண்டர், ஸ்ட்ரக்சர், யூனியன், எனுமரேஷன் இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணோன்னா அதை வந்து செகண்டரி கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இந்த இன்டிஜர்னா என்ன, ரியல்னா என்ன, கேரக்டர்னா என்ன, அரேனா என்ன, பாயிண்டர்னா என்ன, ஸ்ட்ரக்சர், யூனியன், எனுமரேஷன் என்னன்றதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறோம். இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்றது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது. இப்போ ஒரு இன்டிஜர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், இன்டிஜர் கான்ஸ்டன்ட் அப்படின்றது வந்து அட்லீஸ்ட் ஒரு டிஜிட்டாவது இருக்கணும். குறைஞ்சபட்சம் அதில் ஒரு டிஜிட், ஒரு எண்ணிக்கை, ஒரு எண், ஒரு எண்ணோட எண்ணிக்கை குறைஞ்சபட்சம் ஒரு இதாக இருக்கும். அதில் வந்து டெசிமல் பாயிண்ட், தசமஸ்தானம் இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராகவோ இல்லை நெகட்டிவ் நம்பராகவோ இருக்கலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு சைனும் கொடுக்கலன்னா அதை வந்து பாசிட்டிவ் நம்பராக எடுத்துக்கணும். கமாவோ பிளாங்கோ நடுவில் வரக்கூடாது. ஒரு நம்பர் கொடுக்கணும்னா அந்த நம்பருக்கு நடுவில் கமாவோ பிளாங்கோ கொடுக்கக்கூடாது. இதுதான் வந்து இன்டிஜர் கான்ஸ்டன்ட்டுக்கான ரூல்ஸ். ரியல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, அது இன்டிஜர் கான்ஸ்டன்ட் மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு டிஜிட் அது இருக்கணும். அதில் ஒரு டெசிமல் பாயிண்ட், அதாவது தசமஸ்தானம் இருக்கணும். இதுவும் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாக இருக்கலாம். பை டிஃபால்ட் அது வந்து பாசிட்டிவ் சைன் எடுத்துக்கும். அதான் நம்ம சைன் கொடுக்கலன்னா அது பாசிட்டிவ் எடுத்துக்கும். எண்களுக்கு நடுவில் கமாவோ பிளாங்க் ஸ்பேஸோ இருக்கக்கூடாது. இதுதான் இதுக்கான ரூல்ஸ். கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னா, அதில் குறைஞ்சபட்சம் ஒரு எழுத்தாவது இருக்கணும். அது வந்து ஒரு டிஜிட், ஒரு நம்பராக இருக்கலாம், ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு அல்ஃபபெட் கேரக்டராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இது சிங்கிள் இன்வெர்டட் கமா, 2 சிங்கிள் இன்வெர்டட் கமாக்கும் நடுவில் கொடுக்கணும். அதாவது நான் குறைஞ்சபட்சம்னு சொன்னேன், குறைஞ்சபட்சம் கிடையாது. கேரக்டர் கான்ஸ்டன்ட்னா ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்கணும். அதுக்கு பேர் தான் கேரக்டர் கான்ஸ்டன்ட். அது வந்து சிங்கிள் இன்வெர்டட் கமாக்குள்ளே கொடுக்கணும். மேக்ஸிமம் லெங்த், அதாவது அதிகபட்ச நீளம், அதாவது நீளம், இந்த கான்ஸ்டன்ட்டோட நீளம் வந்து 1 தான்.
அதை வந்து சிங்கிள் இன்வெர்டட் கமாக்குள்ளே கொடுக்கணும். இதான் வந்து அதுக்கான ரூல்ஸ். ஓகேவா? இந்த வேரியபிள்ஸ் அப்புறம் கீவேர்ட்ஸ் இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.